தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், மத்திய கிழக்கு பகுதியில் கடுமையான போர், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அழிவுகள். இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு நாளைக்கு முன்னால் யுத்தம் உடனடியாக முடிவுக்கு வரும் விரைவில் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு ஈரான் தரப்புலேருந்து இல்லை, நாங்கள் இந்த யுத்தத்தை தொடர்வோம், ஏவுகணைகள் எங்கள்கிட்ட அடுத்த தொழில்நுட்ப ஏவுகணைகள் தயாராக இருக்கிறது, வளைகுடா பகுதிகளில் தாக்குதல் இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துட்டுருக்கு? அமெரிக்கா சொல்கிறது மாதிரியான மிகப்பெரிய அழிவுகள் ஈரானுக்கு உண்மையிலே இருக்கிறதாக இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்களுடைய வாயிலிருந்து வராதே. ஒரு இணக்கமான சூழலுக்கு ரெண்டு பேரும் நகர்ந்திருக்கக்கூடுமே, என்ன நடக்கு? இதுவரைக்கும் இந்த போரில் ஈரான் தரப்பில் மட்டும் ஒரு 1400 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அதில் 160க்கு மேற்பட்ட குழந்தைகள் அடக்கம். இந்த குழந்தைகளை தாக்குனது நாங்கள் இல்லைன்னு ட்ரம்ப் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தார். அது ஈரானோட மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அமெரிக்க ஊடகங்களே, நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட்டு, அவங்களே வெரிஃபை பண்ணி இது அமெரிக்கானுடைய அந்த டோம்ஹாக் அந்த மிசைல் தாக்கி தான் அந்த ஸ்கூல் குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அப்போ அவ்வளோ பேருக்கும் புதைப்பதற்கு அவ்வளவு நிறைய குழிகளை வெட்டி அந்த காட்சியெல்லாம் ஊடகங்கள் வந்திருக்கு. இது வார் கிரைம். இது இன்னைக்கு பல நாடுகள் இதை வார் கிரைம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 பேர் இறந்துருக்காங்க, ஒரு 2000 பேர் காயமடைந்திருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. இஸ்ரேலில் அவங்களுடைய அயன்டோம் சிஸ்டம், மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் ஊடுருவி ஈரானுடைய ஏவுகணைகள் பல இடங்களில் தாக்கியிருக்கு. அதனுடைய சேத மதிப்பு போன்ற விவரங்கள்லாம் இஸ்ரேலினுடைய சென்சார்ஷிப்னால நமக்கு கிடைக்கல. ஈரான்லேயே நிறைய இங்கிலீஷ் டெய்லிஸு, தெஹ்ரான் டைம்ஸு, IRNA நியூஸ் ஏஜென்சி இதெல்லாம் இருக்கிறாங்க. ஈரானில் இணையம் முடக்கப்பட்டதுனால, இதன் மூலம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு அனுகூலமாயிடக்கூடாது அப்படின்னு முடக்கப்பட்டதுனால அங்கேருந்து நமக்கு வர்ற செய்திகள் சோர்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது. இது இல்லாமல் வளைகுடாவில் நீங்கள் குவைத்தில் ஆரம்பித்து அமீரகம், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமன், கத்தார், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை ஈரான் தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. அதில் மொத்தமாக ஒரு 20 பேருக்கு மேலே இறந்துருக்கலாம். குவைத்தில் ஒரு 8 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் கவுண்ட்டு. இந்த நிலைமையில் ட்ரம்ப்கிட்ட நிருபர்கள் கேட்குறாங்க, இந்த போர் எவ்வளோ நாள் நீடிக்கும்? முதல்ல என்ன சொன்னாருன்னா, இந்த போர் நீண்ட நாள் நீடிக்கும், இன்னும் வாரக்கணக்கில் நீடிக்கும் அப்படின்னு சொன்னார். சமீபத்தில் அவர் சொல்லியிருக்கிறது, இது சீக்கிரமே முடிஞ்சிடும். அப்போ இந்த வாரத்தில் முடிஞ்சிருமானா இந்த வாரத்தில் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் IRGC எனப்படும் இந்த இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போரை நிறுத்துவோன்னு அறிவிக்க போகிறது அமெரிக்கா இல்லை, நாங்கள் தான், ஈரான் தான் முடிவு செய்யும் எப்போ போர் நிறுத்தன்னு சொல்லி, அவங்க அறிவிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ புதிய மதகுருவை அவங்க சுப்ரீம் லீடர் தெரிவு செஞ்சுருக்காங்க. அதுவும் ஒரு எலக்ட்ரல் ப்ராசஸ் தான். ஈரானில் மற்ற வளைகுடா நாடுகள் போல் மன்னராட்சி இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 80 அந்த மத குருக்கள் அவங்க சேர்ந்து தான் அந்த சுப்ரீம் லீடர் எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த 80 பேருமே எலெக்ட் ஆகி வந்தவங்க தான். அதனால் அங்கே ஏதோ ஒரு வகையில் அங்கே ஒரு ஜனநாயகம் இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்கிற காமேனி பழைய காமேனியினுடைய மகன், இவருடைய அப்பா, அம்மா, மனைவி 3 பேரும் அந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதலில் இறந்து போயிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் யார் தெரிவு செய்தாலும் அவர்களை கொல்வோம், படுகொலை செய்வோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஈரான் தனது வளைகுடாவில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் அசட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இராணுவ தளங்கள், விமானப்படை தளங்கள், கடற்படை தளங்கள், இதை தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்குது. அதை அவ்வப்போது செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது IRGC என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், எங்கள்கிட்ட எண்ணிலடங்காத ஏவுகணைகள் இருக்குது, குறைந்தபட்சம் ஒவ்வொன்றும் 1 டன் வெடிமருந்தை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை எங்கள்கிட்ட இருக்குது, அதனால் நாங்கள் தொடர்ந்து போரிடுவோம்
அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து இஸ்ரேலுடைய நோக்கமும் அமெரிக்காவினுடைய நோக்கத்துக்கும் ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா இந்த போரில் என்ன ஆதாயம் அடைய போகுது? இப்போ கிரஹாம்னு ஒரு ரிப்பப்ளிக்கன் செனட்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போர் முடிவில் நமக்கு வந்து டன் கணக்கில் நமக்கு வந்து பணத்தை குவிக்கலாம், ஈரானுடைய ஆயில் ஃபீல்டை வெனிசுவேலா மாதிரி அப்படியே கைப்பற்றி நம்ம சாப்பிட்றலாம் அப்படி நினச்சி தான் யுத்தத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு எனக்கு என்ன கோபம் அப்படின்னு சொன்னால், சவுதி அரேபியாவோ அமீரகமோ இந்த போரில் வந்து பங்கெடுக்கவில்லை. அவங்களும் ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு பங்கெடுத்திருக்கணும் ஒரு கூட்டாளின்ற முறையில். உங்கள் நாடுகளை வந்து அமெரிக்க இராணுவம் பாதுகாக்குது. அப்படி இருக்கும்போது ஈரான் மீதான தாக்குதலுக்கு நீங்களும் துணை நின்றுருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவருடைய கூற்றை பரிசீலித்து பார்த்தோம்னா, ஈரானை இவர்கள் வந்து லிட்ரலாக தரைப்படையெல்லாம் இறக்கி கைப்பற்றினால் மட்டும்தான், அதில் போரில் வென்று கைப்பற்றினால் மட்டும்தான் எண்ணெய் வயல்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் ஈரானுடைய அந்த டெரைன் இருக்கு இல்லையா, அதனுடைய மேற்கு பகுதி வடக்கு பகுதியில் நீண்ட மலைத்தொடர் இருக்குது. உள்நாட்டில் 2 பெரிய பாலைவனங்கள் இருக்குது. இன்னும் வடக்கில் வந்து காஸ்பியன் கடல் இருக்குது. அதனால் இந்த புவியியல் அமைப்பில் வந்து இறங்கி நின்று சண்டை போட்டு ஈரானை பிடிப்பது என்பது நினைத்து பார்க்கவே முடியாத ஒன்று. இது அமெரிக்காவுக்கும் தெரியும். அப்போ எதற்காக அமெரிக்கா வந்து போரில் ஈடுபட்டது? ஒன்று, அமெரிக்காவினுடைய டாப் 10 ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதில் போயிங்கிலிருந்து பல நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனங்களுடைய ஒவ்வொரு வருடத்தினுடைய லாபத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல நாடுகளுடைய ஜிடிபியோட அதிகம். அந்த அளவு இவங்களுக்கு வருமானம் அதிகம். எதுலன்னு சொன்னால் அமெரிக்க அரசுக்கும் விற்கிறாங்க, ஏற்றுமதியும் செய்கிறாங்க அமெரிக்கா சொல்லக்கூடிய நாடுகளுக்கு. உதாரணத்துக்கு இஸ்ரேல், இந்தியா, இது மாதிரி பல நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் வந்து அவங்கள கூப்பிட்டு, நமக்கு வந்து போதுமான இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஏவுகணைகளாக இருக்கட்டும், இது ஷார்ட்டேஜ் வருது, உற்பத்தியை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு அவங்கள கூட்டு வச்சு பேசியிருக்கார். இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், அவங்க தொடர்ந்து முழு வீச்சில் ஏவுகணைகளை ஏவுவதற்கு அவங்கள்ட்ட வந்து ஸ்டாக் வந்து இல்லை. நீங்கள் வந்து உற்பத்தி என்ன தான் நடந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் வந்து கப்பல் மூலமாக இங்கே கொண்டு வராங்க, அங்கேருந்து இங்கே கொண்டு வராங்க. இப்போ சவுத் கொரியா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு, நார்த் கொரியா அட்டாக் பண்ணாங்கன்னா இங்கே தாக்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறதுனா, அமெரிக்காவிடம் வந்து அந்த போதுமான சப்ளை என்பது வந்து தொடர்ந்து இல்லை அப்படின்றதை வந்து காட்டுது. அதனால் இது வந்து ஆயுத வியாபாரிகளுக்கு வந்து லாபம். அடுத்தபடியாக வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள், இந்த நாடுகள் வந்து ஈராக் போருக்கு பிறகே அமெரிக்காவிடம் வந்து ஏராளமான ஆயுதங்களை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ உலகம் முழுவதும் டாப் 10 இந்த ஆர்ம்ஸ் இம்போர்ட்டட் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ஒன்று. இந்தியாவும் இருக்குது, இந்தியாவில் முன்னாடி இருக்குது, 3வதுன்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியா வந்து 8வது 9வது இடத்துல இருக்குது. ஆனால் வளைகுடா நாடுகளுக்கு நீங்கள் நிறைய ஆயுதங்களை விற்க முடியும். மற்றபடி இதை தாண்டி அமெரிக்காவுக்கு என்ன லாபம் அப்படின்னு வந்து பார்த்தா, உள்நாட்டிலேருந்து மக்களை ஒரு திசை திருப்புவதற்கு பொருளாதார பிரச்சனை, பணவீக்கம், விலைவாசி உயர்வு, வேலையின்மை, எப்ஸ்டீன் ஃபைல்ஸு, ட்ரம்பினுடைய இமேஜ் சரிந்திருப்பது, இதிலேருந்து டைவர்ட் பண்ணுறதை தாண்டி அமெரிக்காவுக்கு பலன் இல்லை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, அரசும் சரி, இது வந்து ஒரு ஹோலி வார் அப்படின்னு வந்து கருதுகிறாங்க. புனித போர். பைபிளில் சொல்லப்பட்ட கதையெல்லாம் நெதன்யாகு சொல்லி ஈரானை வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வளைகுடா நாடுகள்லேயே மற்ற நாடுகள்லாம் இஸ்ரேலோடு வந்து ஒரு உறவு வைத்து கொண்டிருக்க நேரத்தில் ஈரான் மட்டும் அப்படி செய்ய மறுக்குது அப்படின்னு அவங்க ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும், அவங்க ட்ரம்ப் சொல்கிற மாதிரி போர் சீக்கிரம் முடியும் அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லலை. முற்றுமுழுதாக அவர்களுடைய ஆயுத கிடங்குகள், ஏவுகணை கிடங்குகள், ஏவுகின்ற தளங்கள், இதையெல்லாம் நிர்மூலமாக்கினால் மட்டும்தான் நாங்கள் வந்து திருப்தி அடைவோன்றது இஸ்ரேலுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். எப்படி காசாவில் வந்து 72,000 மக்களை கொன்று அந்த முழு காசாவையுமே வந்து ஒரு இடிபாடுகள் நிறைந்த ஒரு சுடுகாடு மாதிரி மாற்றினாங்களோ,
அப்படி வந்து ஈரானை மாற்ற வேண்டும் என்பது இஸ்ரேலின் நோக்கம். ஆனால் காசா மாதிரி ஈரான் வந்து ஒரு சின்ன பகுதி அல்ல, அது ஒரு பெரிய மிகப்பெரிய நாடு. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் குண்டு போட்டால், இது வரைக்கும் ஒரு 2000க்கு மேற்பட்ட முறை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு போட்டிருக்காங்க, ஏவுகணைகள் தாக்கியிருக்கிறாங்க. அதனால் வந்து இஸ்ரேலினுடைய நோக்கத்துக்கும் அமெரிக்காவினுடைய நோக்கத்துக்கும் இப்போ ஒரு முரண்பாடு வந்திருக்கு அப்படின்றத இதை காட்டுது. அடுத்தபடியாக அமெரிக்காவுக்கு உள்ள சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹோர்முஸ் நீரிணை இருக்கு இல்லையா, ஹோர்முஸ் ஸ்ட்ரைட், அதை ஈரான் வந்து மூடிட்டதாக அறிவிச்சிருக்கு. அதுலேருந்து உலகம் முழுவதும் வந்து 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து அந்த நீரிணை வழியாக தான் நடக்குது. குறிப்பாக சைனா, இந்தியா, ஜப்பான் போன்ற மிகப்பெரிய பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளுக்கு இங்கேருந்து தான் சப்ளை போகுது. நமக்கெல்லாம் ஒரு 40 to 50% க்ரூட் ஆயில் அங்கேருந்து தான் வருது. நம்மள்ட்ட உள்ள ஸ்டாக்கெல்லாம் ஒரு 20-25 நாள் தான் தாக்கு பிடிக்கும். தொடர்ந்து கப்பலில் வந்து எண்ணெய் வந்து இறங்கிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் சப்ளை பண்ண முடியும். இல்லை, ஒரு நெருக்கடி இந்தியாவிலே உருவாயிருச்சு. இது வந்து அடுத்தது அமெரிக்கா வந்து ஆயில் அதிகமாக உற்பத்தி பண்ணுற மாதிரி இம்போர்ட்டும் பண்ணுது. அதனால் அமெரிக்காவிலும் வந்து விலைவாசி, இந்த க்ரூட் ஆயில் விலை வந்து உயரும். இப்போவே வந்து $100 வந்து தாண்டிடுச்சு, 100, 110 அப்படின்னு வருது. இது 130, 150 வரைக்கும் போகலாம் போர் தொடர்ந்தால் அப்படின்னு சொன்னால், அப்போ போருக்கு முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு அதிக விலை உயர்வு காரணமாயிரும். அப்போ இது வந்து ட்ரம்புக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். ஸ்பெயின் நாட்டு பிரதமர் வந்து இதை கண்டிச்சிருக்காரு. அமெரிக்கா இஸ்ரேல் போரை வந்து அவர் கண்டிச்சிருக்காரு. அதனால் இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்தினால் உலக பொருளாதாரத்துக்கு சிக்கல், அதன் மூலம் அமெரிக்காவுக்கும் சிக்கல் அப்படின்றது ட்ரம்ப் முன்னாடி உள்ள ஒரு பிரச்சனை. அதனால தான் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஹோர்முஸ் நீரிணையில் வரக்கூடிய கப்பல்களை நீங்கள் தாக்கினால் நாங்கள் உங்கள் 20 மடங்கு அதிகமாக ஈரானை தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ட்ரம்பினுடைய வாக்குறுதியை கேட்டுக்கொண்டு மற்ற நாடுகளின் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து வருவதற்கு தயாராக இல்லை. அவங்க வந்து ஈரானுடைய அறிவிப்பை தான் முக்கியமாக பார்க்குறாங்களே தவிர ட்ரம்பினுடைய இந்த எச்சரிக்கையை வந்து அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. அடித்தது தானே. ஆமாம். ஏன்னா நீங்கள் பாரசீக வளைகுடா அந்த ஹோர்முஸ் நீரிணைன்றது ஒரு 29 மைல் தூரம் கொண்டது, 33 கிலோமீட்டர். ஆமாம். அதில் நீங்கள் தாண்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சுலபமாக தாக்க முடியும். அதனால் அந்த பக்கமும் கப்பல்கள் நிற்கிது, இந்த பக்கமும் கப்பல்கள் நிற்கிது. அதில் வந்து ஈரான் வந்து சாமர்த்தியமாக ஒன்று சொல்லியிருக்கு, எந்தெந்த நாடுகள் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய தூதரகத்தை மூடுறாங்களோ அந்த நாட்டு கப்பல்களை அனுமதிப்போம். என்ன இப்படி ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு இன்னும் ரொம்ப கேவலம். எம்பசியே மூட சொல்லிட்டா அப்படின்ற முறையில். இப்போ எம்பசி மூடுறாங்களோ இல்லையோ, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நோஸ்கட்டு. இது இப்படி போயிட்டுருக்குது. மற்றபடி ஆஸ்திரேலியா வந்து என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், நாங்கள் யுஏஇ அமீரகத்துக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸ் வந்து அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே அமெரிக்கா தான் இங்கே குத்தகை மன்னர். இந்த பகுதிகளில் வந்து இராணுவ வீரர்களை, இராணுவ பாதுகாப்பு எல்லாமே அமெரிக்கா தான் கொடுத்துட்டு இருந்தது. இது அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியாக பார்க்கலாமா? இப்படி ஆஸ்திரேலியா இங்கே வர்றது அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியாக எடுத்துக்கலாம். ஆமாம், ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்றது மட்டும் இல்லை, தென்கொரியாவிலேருந்து கொண்டு வராங்க. தென்கொரியா எங்கே இருக்குது? அப்போ அவங்களுடைய இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் எல்லாத்தையுமே வந்து பல தளங்கள்லேருந்து, உலகம் முழுவதும் அமெரிக்க தளங்கள் இருக்குது, அங்கேருந்து இப்போ எல்லாம் மிடில் ஈஸ்ட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னாலே அது வந்து இவங்க ஒரு நீண்ட போரை வந்து இவர்களால் நடத்த முடியவில்லை. நீங்கள் போருன்னு எடுத்துக்கிட்டீங்க, இப்போ ரஷ்யா வந்து ஒரு பெரிய நாடு, உக்ரைன் சின்ன நாடு. உக்ரைனில் வந்து இராணுவ வீரர்களும் குறைவு, ஆயுதங்களும் குறைவு. என்னதான் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளும் வழங்கினாலும் அவங்க வந்து ஒரு லிமிட்டடாக தான் வார் நடத்த முடியும். ஆனால் அந்த உக்ரைனை வந்து ரஷ்யா வெற்றி பெற முடியவில்லை. ரஷ்யா அமெரிக்காவுக்கு நிகரான ஆயுத வலிமை கொண்ட ஒரு நாடு. ஆனால் 2-3 வருஷம் ஆயும் கூட அதில் வந்து முன்னேற்றம் இல்லை. உக்ரைனை அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை. தெற்கு பகுதியில் சில இடங்களை கைப்பற்றியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானை இவர்கள் வந்து குண்டு போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஈரானை முற்றிலுமாக இவர்கள் வந்து நிர்மூலம் செய்ய முடியாது. இப்போ நேற்று இரவு கூட ஈரானில் இருக்கிற செய்தியாளர்களுடைய தகவலின்படி
ரொம்ப ஹெவியான பம்பார்ட்மெண்ட் வந்து இருந்திருக்குது. ம், ம், ஈரானில் மட்டும் ஒரு 40 பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ம், அப்போனா நீங்கள் எவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்குன்னு நீங்கள் ம், யூகிச்சுக்கலாம். ம். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா வந்து ஆழம் தெரியாமல் ஒரு சகதியில் கால் விட்ட நிலை தான் அமெரிக்காவுக்கு. இப்போ இருக்கிறது. ஆமாம், எப்படி இருந்து கால் எடுக்கிறது இப்படின்னு ட்ரம்ப் யோசிச்சுட்டு இருக்காரு. ம், இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சவரை அடிச்சுக்கிட்டே இருப்போம். ம், இப்போ இஸ்ரேலுக்கும் கூட வந்து ஆயுத உதவி, நிதி உதவி அமெரிக்காட்ட தான் வரணும். ம், இப்போ இந்த போர் நடக்கும் போதே அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரும் நிதியை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்கு. ம், நீங்கள் காசா வாருக்கு முன்னாடி இருந்தே இஸ்ரேலுக்கு வந்து வருஷம் வந்து கொடுக்குது. ம். இப்போ அமெரிக்காவினுடைய ஒரு வருட போர் செலவுன்றது $1 ட்ரில்லியன் வந்து நெருங்குது. அதுக்கு இணையாக நீங்கள் எந்த நாடுகளையும் சொல்ல முடியாது. இரண்டாவது சைனாவை சொன்னால் கூட அது $300 பில்லியன் தான். நம்ம இந்தியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30-40 பில்லியன் தான், பல மடங்கு குறைவு. ம், ம். அப்போ $1 ட்ரில்லியன் வந்து அதுக்கு செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மிஷினரிக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ம். எங்கேயாவது குண்டு போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அமெரிக்க மக்களது வரிப்பணம் வந்து அந்த ஆயுத தளவாட உற்பத்தியாளர்களுக்கு போய் சேரும். ம், ம். மற்றபடி ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன அப்படின்னு சொன்னால், கல்ஃப் நாடுகளில் அமெரிக்க அசட்ஸை வந்து தாக்குவதன் மூலமாக ஒரு பெரிய நெருக்கடியை வந்து உருவாக்கி அதன் மூலம் இந்த போரை வந்து நிறுத்த வைக்கலாம். அப்போ எல்லா நாடுகளும் வந்து அதுக்கு குரல் கொடுக்கும். அமெரிக்காவும் இஸ்ரேலையும் எதிர்த்து நீங்கள் தாக்குறதுனால தான் அவங்க தாக்குறாங்க. இப்போ இவ்வளவு நாள் தாக்குனதுக்கு பிறகும் எந்த வளைகுடா நாடும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரானை தாக்குவதற்கு தயாராக இல்லை. ம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு குற்றமுறு நெஞ்ச மாதிரி அவங்க எல்லாருமே அமெரிக்கன் மிலிட்ரி பேஸை வந்து வச்சுருக்காங்க. ம். ரெண்டாவது, இந்த அமெரிக்கா ஏவக்கூடிய ஏவுகணைகள், சில ஏவுகணைகள் அந்த டோம்ஹாக் இந்த போன்ற நவீன ஏவுகணைகள்லாம் நிலத்திலிருந்து ஏவப்பட்டதாக புகைப்படம்லாம் வந்திருக்கு. ம். அப்போ நிலம் என்பது கல்ஃபில் எங்கேயோ தானே இருக்கணும். ஆமாம். அது வந்து நீங்கள் கப்பல்லையோ அதுலேயோ வந்து ஏவலை அப்படின்றது ஆயிடுச்சு. அப்போ ஈரான் சொல்கிற பாயிண்ட் வந்து உண்மை அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்குது. கல்ஃப் நாடுகள் வந்து இந்த தாக்குதலுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி. அதனால் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க எடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதன் மூலமாக இப்போ இந்தியா, ஜப்பான், சைனா, தெற்காசிய நாடுகள் இதெல்லாம் வந்து ஆயில் ஷார்ட்டேஜ், யூரோப்புக்கும் ஷார்ட்டேஜ். யூரோப்புக்கு என்னென்னா எல்என்ஜி கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அங்கே போகுது. நேச்சுரல் கேஸ் வந்து கத்தார்லேருந்து அங்கே போகுது, அது ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகள் எல்லாத்துக்கும் பிரச்சனை என்று வரும்போது அவங்க அமெரிக்காவுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐநா சபையிலேருந்து ஐநா சபையில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள்லேருந்து அமெரிக்காவை விலகிட்டார். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு 64 அமைப்புகள்லேருந்து விலகிட்டார். ஐநா சபைக்கு வந்து 22% ஃபண்டிங் பண்ணுறது அமெரிக்கா தான். அதனால் ஐநா சபை வந்து அமெரிக்காவை கண்டிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. இந்த தாக்குதலுக்கு ஐநா சபையோ இல்லை அமெரிக்காவின் கூட்டாளி நாடுகளோ யாரும் ஒப்புதல் தரலை. தன்னெழுச்சியாக தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கிக்கிட்டு இருக்கு. அதனால் ஈரான் வந்து இந்த வரம்புகளை தெரிந்து கொண்டு இப்படி நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்போம், அவங்க கதறலின் மூலமாக இந்த போர் வந்து நிற்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தபடியாக இது ஈரானில் வந்து விமானப்படை, இராணுவம் இதெல்லாம் வந்து பின்தங்கியதாக இருந்தாலும் அவர்களுடைய ஏவுகணை ட்ரோன் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகளில் உக்ரைன் போருக்கே ரஷ்யாவுக்கு இவங்க நிறைய ட்ரோன்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ட்ரோன் வந்து ஈரான்லேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அது உதாரணத்துக்கு அது வந்து ஒரு $1000 இருந்ததுன்னா இதை திருப்பி தாக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லட்சக்கணக்கான டாலர் வந்து செலவழிக்குது. அப்போ வந்து கும்பலாக ட்ரோன் அனுப்பி வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து காலி பண்ண வைக்கிறாங்க. இதில் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக தான் இஸ்ரேல் வந்து பல இடங்கள் வந்து ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்கியிருக்கு. இப்போ அல்ஜசீரா நியூஸ் படியே 2000 பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம யூகிச்சுக்கலாம். உண்மையான தாக்குதல் விவரத்தை வந்து இஸ்ரேல் அறிவிக்கவில்லை. அதனால் இந்த போர் வந்து இதற்கு மேலும் வந்து நடத்துவதற்கான ஒரு பலமோ தேவையோ அமெரிக்காவுக்கு இல்லை. இஸ்ரேல் வந்து ஈரானை பழிவாங்கணும்னு நினைத்தாலும் அமெரிக்கா விருப்பத்தை மீறி வந்து அது செஞ்சிட முடியாது. அதனால் வந்து இது எப்படியும் அந்த முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதனால தான் ட்ரம்ப் அப்படி சொல்லியிருக்காரு.
இல்லை இப்போ இஸ்ரேலினுடைய அழுத்தத்தில் தான் இன்னும் வந்து யுத்தம் நடந்துட்டு இருக்கு அப்படித்தானா? ஏன்னா இதை பின்வாங்கிறது இஸ்ரேலை பொறுத்தளவில் அவர்களுக்கு அவமானமாகட்டோ இல்லைன்னா நெதன்யாவுக்கு வரக்கூடிய தேர்தலில் அது பெரிய வீழ்ச்சியாகவோ ஆகக்கூடும், பெரிய அடியாக வரக்கூடும். இப்படி ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, அமெரிக்காவை வந்து இப்போ வளைகுடா பிரதேசங்களில் ஒரு முதலாளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. எல்லா எல்லா இராணுவ நடவடிக்கைகள் மட்டும் இல்லாமல் வியாபார பந்தங்கள் இருக்குது அரேபிய நாடுகளோட. இதெல்லாமே முடிவுக்கு கொண்டு வர்ற மாதிரியான ஒரு திட்டம் இந்த யுத்தத்தில் வந்து ஈரான் கையில் எடுத்திருக்கா? ஏன்னா மறுபரிசீலனை செய்கிற மாதிரியான ஒரு ஆலோசனைகள் போவதாக சொல்லப்படுகிறது வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுடனான இந்த வர்த்தகம் குறித்து. அதாவது இப்படி சொல்லலாங்க. இப்போ வர்த்தகத்தில் வந்து ட்ரம்ப் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி எல்லா வளைகுடா நாடுகளுக்கும் வந்தார். அமீரகம், சவுதியெலாம் வந்தார். வரும்போதே தன்னுடைய அந்த டெக்கு முதலாளிகள், நிர்வாகிகள் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தார். ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கொண்டு அமெரிக்காவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. பல பில்லியன் கணக்கில் டாலர் வந்து முதலீடு செய்கிறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரூட் ஆயில் என்பது வந்து இன்னும் ஒரு 30-40 வருஷம் அதுக்குள்ளே காலியாயிரும். அப்போ பொருளாதாரத்தை வேறு மாதிரி வந்து மாற்றி அமைக்க வேண்டும். அது வந்து பசுமை ஆற்றலாக இருக்கலாம், டூரிசமாக இருக்கலாம், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வந்து ஏஐ சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இப்படி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு வந்து அவர்களுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு தேவை, துணை வந்து வேணும். அடுத்தது ஈரான் வந்து ஒரு ஷியா நாடு, மற்ற அரபு நாடுகள் சன்னி நாடுன்றதுனால இந்த முரண்பாடு அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்க வந்து ஈரானை வந்து ஒரு இதோட தான் பார்க்குறாங்க. சமீப காலமாக இப்போ கத்தார் மாதிரியான நாடுகள்லாம், அமீரகம்லாம் வந்து ஈரானோட ஒரு உறவு வச்சுக்கிட்டாலும் அப்படி ஒரு வேறுபாடு அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் முன்ன எப்போதையும் இல்லாததை விட இப்போ ஒரு நெருக்கம், இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதே ஒரு அந்யோன்யம் இருந்த மாதிரியான ஒரு தோற்றம் உருவாச்சு. ஆமாம், இந்த போருக்கு முன்னாடி கண்டிப்பாக அப்படி இருந்தது. அமெரிக்கா வந்து இங்கே விமானந்தாங்கி கப்பல் வந்து எல்லாம் அனுப்பும்போது கல்ஃப் நாடுகள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், எங்களுடைய ஏர் ஸ்பேஸை வந்து ஈரானை தாக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் அவங்க போட்டும் அதை மீறி தான் வந்து நடக்குது. அதனால் அவர்கள் அமெரிக்காவினுடைய சப்போர்ட் வந்து வளைகுடா நாடுகளுக்கு தேவை. இப்போ இஸ்ரேலுடைய கணக்கு என்னென்னா, ஈரானில் வந்து ஆண்டு கொண்டு இருக்கின்ற சுப்ரீம் லீடரு மற்றும் ஐஆர்ஜிசி தளபதி உள்ளிட்டு அமைச்சர்கள் உள்ளிட்டு ஒரு மிக பெரும் தலைமையே டோட்டலாக அழிச்சிட்டோம். ஒரு 40-50 பேர் அழிச்சிட்டோம். என்ன இருந்தாலும் அது ஈரானுக்கு அது ஒரு பெரும் அடி, பெரும் வீழ்ச்சி. இதனால் அவங்க வந்து நிலைகுலைந்து போகலைன்னு சொல்லலாமே தவிர, அடுத்த தலைமையெல்லாம் தெரிவு செய்யப்பட்டாலும் இழப்பு தான். அதனால் அவங்க வந்து எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற முறையில் தான் இவ்வளவு இழப்புகளுக்கு பிறகும் கூட தொடர்ந்து சண்டை போடுறாங்க. தைரியமாக அடுத்த சுப்ரீம் லீடர் யாருன்னு அறிவிக்கிறாங்க. முதல்ல அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி தெரிவு செய்யப்பட்டாலும் அதை அறிவிக்க மாட்டாங்க, ஏன்னா அவரை டார்கெட் பண்ணி கொண்டுருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உலகத்துக்கு முன்னாடி தைரியமாக அறிவிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இனி இழப்பதற்கு ஏதுமில்லை என்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த புது சுப்ரீம் லீடரை கொண்டாடி வந்து ஈரான் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடக்குது. அமெரிக்க தாக்குதலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த வகையில் அந்த ஆன்டி அமெரிக்கன் அந்த உணர்வு என்பது ஈரானில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வளைகுடா நாடுகள் நீங்கள் சொன்னது போல் அப்படி போயிட மாட்டாங்க. ஆனால் இஸ்ரேலினுடைய அபாயத்தையும் அவர்கள் வந்து உணர்வாங்க. இப்போ இஸ்ரேலோட அரபு நாடுகள் நெருக்கமான ஒரு உறவு கொண்டிருந்தாலும் அது ஒரு வகையில் சொல்லப்போனால் வந்து பாலஸ்தீனுக்கு செய்யப்படுகின்ற துரோகம்னு சொல்லலாம். அந்த ஆப்ரஹாம் அக்காடு மூலமாக அவர்கள் இஸ்ரேலோட நெருங்கி போனது இருக்கு இல்லையா? இப்போ இஸ்ரேலுடைய அந்த பெகாசஸ் மென்பொருளை எல்லாம் சவுதி அரேபியா வாங்கியிருக்குது. வாங்கி தான் அந்த ஜமால் கஷோகி அப்படின்ற அமெரிக்காவில் இருந்த சவுதியை சேர்ந்த பத்திரிகையாளரை துருக்கியில் வச்சு கொள்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து பெகாசஸ் வந்து பயன்பட்டுருக்குது. அதனால் அவங்க வந்து ஒரு சந்தர்ப்பாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ஒரு வகையில் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பேசிக்கொண்டே ஈரான் என்ற சக முஸ்லீம் நாடு வந்து அந்த மக்கள் கொல்லப்படுவதை இந்த வளைகுடா நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன. அதை தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கின்றன. ஆனால் எண்ணெயும் எரிவாயும் வந்து இதை கடந்து போகலைன்னு சொன்னால் வளைகுடா நாடுகளுக்கும் பிரச்சனை, உலக நாடுகளுக்கும் பிரச்சனை.
அதில் அவங்க ஒரு முடிவு எடுத்தாகணும். அதுதான் ஈரான் எதிர்பார்க்குது. தொடர்ந்து பேசுவோம் வரக்கூடிய நாட்களில் இது எப்படி யுத்தம் போகும், இதுக்கு மற்ற நாடுகள் தலையிட்டு உடனடியாக நிறுத்துவதற்கான முயற்சிகளை செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம், பேசுவோம் தொடர்ந்து. நன்றி. நன்றி.